டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஜூன் 2025க்கான சைக்கிள் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் இன்னிலிருந்தே வேணுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நான் தரேன். என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆன்லைன் அப்ளிகேஷன். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 16ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து 7th வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டு டேட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 8th வரைக்கும் கொடுத்துருக்காங்க, மே மந்த் வரைக்கும். இதில் ஃபீஸ் டீட்டெயில் 1150 ரூபா வரும். ஜென்ரல் அன்ரிசர்வ்டு. இதில் ஜென்ரல் அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிசி எம்பிசி இவங்களுமே வந்து பார்த்தோன்னா ஜென்ரலில் தான் வருவீங்க. உங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசின்னு ஆப்ஷன் இருக்காது. ஜென்ரலில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடியாக நீங்கள் ஓபிசி என்சிஎல்ல சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா வரும் ஃபீஸு. அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் டேஞ்சர் இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா 325 ரூபா வரும் அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதனா அப்ளிகேஷன் போடும்போது சம் கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஏதோ தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு 9ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி ஒரு 2 days வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனில் வந்து எதனா மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 21 அங்கேருந்து 30 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் எக்ஸாக்டாக உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எந்த டேட்டில் வரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆல் டிக்கெட் விடும்போது நம்மளுக்கு தெரியும். எக்ஸாமுடைய டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 180 மினிட்னு போட்டிருக்காங்க. 3 மணி நேரம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா 2 பேப்பராக நடக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அந்த 3 கேட்டகரி என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜேஆர்எஃப். ஜேஆர்எஃப் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குமே எலிஜிபிள். ஜேஆர்எஃப் அப்படின்றது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஹெச்டி நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குவாலிஃபைட் ஆகும்போது நீங்கள் பிஹெச்டி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் தருவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணும்போது ஜேஆர்எஃப்பும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் நெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். அதே மாதிரி பிஹெச்டி படிக்கிறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜேஆர்எஃப் இருக்காது, ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நீங்கள் வந்து நெட்டு குவாலிஃபைடான ஒரு சர்டிஃபிகேட்டும் பிஹெச்டி நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்குமே எலிஜிபிள் ஆகிக்கலாம். லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா பிஹெச்டி ஒன்லி. இதில் வந்து ஜேஆர்எஃப் வராது, நெட்டு வராது. ஒன்லி பிஹெச்டி அட்மிஷன்ஸுக்கு மட்டும் 1 இயர்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யூனிவர்சிட்டியில் போயிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் உங்களுக்கு எது தேவையோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது யூஜிசி நெட் ஜூன் 2025 வில் பி கண்டக்டட் இன் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிபிடி மோடில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு கொஷின் பேப்பர் நம்மளுக்கு பேப்பராக தர மாட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும் உங்களுக்கு. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 ப்ராசஸில் எக்ஸாம் நடக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அட்டன் டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த சிபிடியில் வந்து பார்த்தோன்னா நடக்கும். இதில் வந்து பிரேக்லாம் இருக்காது. பேப்பர் 1க்கு முடிஞ்ச பிறகு பேப்பர் 2 எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க்கு 50 கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 2 மார்க்கு. இதில் உங்களுக்கு வந்து ஒரு
இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருக்கும் கொஷின்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் பற்றின டீட்டெயில் நான் லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக 100 கொஷின்ஸ் வரும். 2 மார்க்கு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். லிட்ரேச்சர் மட்டும்தான் அதில் கொஷின்ஸாக இருக்கும். சிலபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் 2 சிலபஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பேப்பர் 1 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன், பேப்பர் 2 சிலபஸ் உங்களுடைய மேஜர். மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. ஸோ இந்த 2 சப்ஜெக்டில் 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் தமிழில் கொஷின்ஸ் இருக்கும். மற்றபடியாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 2 மார்க்கு. ஸோ ஓவராலாக 150 கொஷின்ஸுக்கு 300 மார்க்கு. நீங்கள் இதில் வந்து 300 மார்க்கில் நீங்கள் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பொறுத்த நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் டைம் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 180 கொஷின்ஸு. ஸோ நீங்கள் 180 மார்க் நீங்கள் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன இல்லாமல்னா எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அந்த கட் ஆஃப் டீட்டெயிலை நான் அடுத்தது நான் சொல்கிறேன். நான் நெகட்டிவ் மார்க்ஸ் இதில் கிடையாது. ஸோ இதில் யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகுவாங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிறவங்களும் எழுதலாம். ஸோ மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களும் எழுதலாம். அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். இல்லை ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 55% மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஆகியிருக்கக்கூடாது. ஸோ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்கன்ட்டு. மற்றபடியாக ஜேஆர்எஃப்க்கும் பிஹெச்டி படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ அது யார் வேணாலும் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பேசிக்காக யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ்பெஷலி நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் 1 ஸோ 35 + 35 மார்க்லேருந்து 40 மார்க். ஸோ 40 கொஷின்ஸ். ஸோ மார்க் இல்லை, கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 35 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் வந்து 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் ஒரு 35 கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டாக போட்டுட்டு ப்ளஸ் பேப்பர் 2 வந்து ஒரு 60 கொஷின்ஸு இல்லை 63, 65. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் நீங்கள் வந்து ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஆகிடலாம். ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 கொஷின்ஸ்லேருந்து 100 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஸோ நெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றின டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டேட்லேருந்து ஒரு 65 டேஸ் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, ஸோ இதை எப்படி படிக்கணும், இதை பற்றி எதனா உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.